சஹஜய ஸ்ரீ நிர்மலா மாதா உலகில் அனைவருக்கும் சகஜ யோகம் அளித்த ஸ்ரீ நிர்மலா மாதா உலகில் அனைவருக்கும் சகஜ யோகம் அளித்த ஸ்ரீ நிர்மலா மாதா உலகில் தர்மத்தின் எல்லையும் நீதானே தர்மத்தின் எல்லையும் நீதானே அம்மா நிர்குண சத்தியமும் நீதானே தர்மத்தில் எல்லையும் நீதானே அம்மா நிர்குண சத்தியமும் நீதானே அன்னை அன்பு கிடைப்பதால் வாழ்வில் நோக்கம் அன்னை அன்பு கிடைப்பதால் வாழ்வில் நோக்கம் சாட்சி பாவம் வேண்டி நின்றேன் சகல வரம் நீ தந்து வேட்டாய் சாட்சி பாவம் வேண்டி நின்றேன் சகல வரம் நீ தந்து வேட்டாய் உலகில் அனைவருக்கும் சகஜ யோகம் அளித்த ஸ்ரீ நிர்மலா மாதா உலகில் தயை நிறைந்த இரு விழிகள் ரெண்டினிலும் தவழ்ந்த முறுவல் மதனமாகும் தயை நிறைந்த இரு விழிகள் ரெண்டினிலும் தவழ்ந்த முறுவல் மதனமாகும் எங்கும் நிறைந்தவளே இனிமை தருபவளே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே எங்கும் நிறைந்தவளே இனிமை தருபவளே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே அண்ட சராசரமும் நீதானே அண்ட சராசரமும் நீதானே அம்மா ஆனந்த சாகரமும் நீதானே அண்ட சராசரமும் நீதானே அம்மா ஆனந்த சாகரமும் நீதானே ஆனந்தத்தின் எல்லையும் நீதானே ஆனந்தத்தின் எல்லையும் நீதானே ஆத்ம ஞானம் வேண்டி நின்றேன் சிவ ஞானம் அளித்து வேட்ட ஆத்ம ஞானம் வேண்டி நின்றேன் சிவ ஞானம் அளித்து வேட்ட உலகில் அனைவருக்கும் சகஜ யோகம் அளித்த ஸ்ரீ நிர்மலா மாதா உலகில் தேஷ் மதஜி ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
கவனம் நமது இதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்தமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களின் இன்றைய தியானமானது எண்ணங்கள் அற்ற நிலையில் ஆழ்நிலை தியானத்தில் நாங்கள் உண்மை நிலையில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தந்தருளுங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். சாக்ஷாத் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சஹஸ்ராராவிடம் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் தோஷங்களையும் நீக்கி எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் அம்மா. நாங்கள் சமநிலையில் நிலை நின்றிருக்க அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடாநாடி கவனத்தை நமது இடாநாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களின் இடாநாடியிலும் இடாநாடி சக்கரங்களிலும் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே எங்களுக்குள் விருப்பங்களை ஏற்படுத்துபவர். அந்த விருப்பங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி எங்களை தூய்மையான ஆத்மாவாக தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற பயம், குற்ற உணர்வு, தூய்மையற்ற கவனம், குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்கள், மமகாரம் முதலிய அனைத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள் அம்மா. நமது வலது கையை ஆகாயத்தை பார்த்த மாதிரி கை வைத்துக் கொள்ளுவோம். இடது கை அன்னையை நோக்கியவாறு, வலது கை ஆகாயத்தை நோக்கியவாறு வைத்து
கவனத்தை நம்முடைய இடது மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் நிலைத்திருக்கின்ற கள்ளம் கபடமற்ற குணமானது இவ்வுலக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. தாயே, தங்களின் குழந்தைகளாக நாங்கள் எங்களை உணர்ந்த பிறகு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் உள்ள சக்கரங்களில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அதிகப்படியான உடல் வெப்பநிலையையும் நான் என்ற அகங்காரத்தையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதனை ஒட்டிய பயமும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ள விருப்பங்கள் செயல் ஆற்றுவதற்குரிய சக்தியையும் அதற்குரிய விவேகத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. வலது கை அன்னையை நோக்கி வைத்தவரை இடது கை பூமி தாயின் மீது வைப்போம். கவனம் நமது வலது மூலாதார சக்கரம்.
தாய், தாங்களே ஸ்ரீ கார்த்திகேயராக இருந்து அனைத்து அசுர சக்திகளையும் அழிப்பவர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என அனைத்து அசுர குணங்களையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், நாங்கள் முழுமையான மனதுடன் விருப்பத்துடன் கேட்கும் வரங்களாகும். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளோ அறியாமைகளோ எங்களில் எவ்வித ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இல்லாமல் அனைத்தும் அகற்றப்பட்டு தங்களின் அருளால் எங்களுக்குள் கிடைக்க பெற்றுள்ள அந்த ஒளியை, ஆத்ம விழிப்புணர்வை நாங்கள் முழுமையாக உணர்ந்து எங்கள் செயல்களில் மேம்படுத்திக் கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मल कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்துவிடுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வலதும் அல்லாமல் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள இந்த ஆத்ம விழிப்புணர்வை உண்மை நிலையில் இருந்து புரிந்து கொண்ட சூழ்நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நடு மூலாதார சக்கரம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சுரூபமாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. கணங்களுக்கெல்லாம் அதிபதியான ஸ்ரீ கணேசரை தாங்களே ஆரம்பமானவர், ஆதாரமானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், முதன்மையானவர்.
மங்களகரமானவர், ஞானம் நிறைந்தவர், பகுத்தறியும் திறனுடையவர், அன்பானவர், மன்னித்தல் குணமுடையவர். தாங்கள் தங்களின் தாய் மீது கொண்டிருக்கும் பக்தி, அன்பு எவ்வித சந்தேகமும் இல்லாமல் முழு அர்ப்பணிப்போடு இருக்கிறது. தங்களின் தாய் எங்களுக்கும் தாயாவார். எங்களுக்கும் தங்களின் குணங்கள் அனைத்தும், தத்துவங்கள் அனைத்தும் எங்களுள் நிறைந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களின் அன்பும் தங்களின் அருளாசியும் இருந்தால் மட்டுமே எங்களால் எங்களின் தாயின் தரிசனத்தை கண்டறிய இயலும். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி தங்கள் அருளாசியை எங்களுக்கு வழங்கி எங்கள் தாயின் தரிசனத்தை நாங்கள் கண்டறிய அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், தாயே தயவு செய்து தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் சஹஜ யோகத்தை பற்றிய முழுமையான அறிவை பெறுவதற்கும் தயவு செய்து எங்களுக்கு தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் தந்தருளுங்கள் அம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், தாயே தயவு செய்து எங்களுக்கு போதுமென்ற திருப்தி மனநிலையையும் மன அமைதியையும் எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கவலைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு நாங்கள் தங்களின் அன்பினால் நிரப்ப பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வானது எங்களுள் மேல் எழும்பும் பொழுது எங்களிடம் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் அம்மா. தாய்
தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த நிலையை அடைய. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகர சக்கரம். தாய், தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். எங்களின் சுயம் குருவிற்குரிய தத்துவங்களையும் கண்ணியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்வதுடன் 10 குருமார்களின் தத்துவங்களையும் கொள்கைகளையும் நாங்கள் புரிந்து கொள்வதுடன் அவர்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கும் எங்களின் நிலை மேம்படுத்தப்பட வேண்டும். அம்மா, தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்பட்டு விஸ்வ நிர்மல் தர்மத்தை நாங்கள் முழுமையாக எங்களுள் வியாபித்து எங்களின் செயல்களில் நிலைநிறுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள். அம்மா, The greatest guru that we have is love. Sahaj love. Sahaj love. Mother, you are my guru. Mother, I am my own guru. Mother, you are my guru. Mother, I am my own guru. Jai Shri Raja Janaka, all praise to thee. Jai Shri Raja Janaka, all praise to thee. Jai Shri Abraham, all praise to thee. Jai Shri Abraham, all praise to thee. Jai Shri Moses, all praise to thee. Jai Shri Moses, all praise to thee. Jai Shri Zarathustra, all praise to thee. Jai Shri Zarathustra, all praise to thee. Jai Shri Lao Tse, all praise to thee. Jai Shri Lao Tse, all praise to thee. Mother, you are my guru. Mother, I am my own guru. Jai Shri Confucius, all praise to thee. Jai Shri Confucius, all praise to thee. Jai Shri Socrates, all praise to thee. Jai Shri Socrates, all praise to thee. Jai Shri Muhammad, all praise to thee. Jai Shri Muhammad, all praise to thee. Jai Shri Guru Nanak, all praise to thee. Jai Shri Guru Nanak, all praise to thee. Jai Shri Sai Nath, all praise to thee. Jai Shri Sai Nath, all praise to thee. Mother, you are my guru. Mother, I am my own guru.
கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம், ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில் வீற்றிருக்கும் எங்களின் சகஸ்ரார சுவாமினி, தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் இரண்டாம் பிறப்பு கிடைத்துள்ளது. தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலம் நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைய நிலைநிறுத்துகிறோம் அம்மா, தங்கள் அருளால். தாயே, நாங்கள் தியானத்தில் மட்டும் சகஜ யோகிகள் என்ற நிலை இருப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களின் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக மாறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும், சிந்தனைகளிலும், பேச்சுகளிலும் தங்கள் அருளால் நாங்கள் சகஜ யோகிகள் என்ற உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் கவனத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கிறோம். எங்களை எண்ணங்களற்ற நிலையில் தியானத்தினுள் தியானத்தில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனம் சகஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே எண்ணங்களற்ற நிலையில் கொண்டு செல்லவும். ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री सच्चिदानंदा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்டோம். Now, of course, it is also true. The second point is that in Sahaja Yoga you have to become. You cannot just say that, all right, I have become a Sahaja Yogi. No, you cannot. Nor can you say, I am following Sri Mataji. That also cannot be said. Nor you can say that, all right, we have an organization or something like that, or I'm wearing this just because she's my guru. You can't say that. You have to become. You have to become a Sahaja Yogi. If you have to become a Sahaja Yogi, then it has to be worked out. And that takes time. To rise from Nirvichara to Nirvikalpa, it takes time. For some people it takes more time. For some people it takes less time. Depends on the preparation of a person. Also, I would say previous lives, good deeds, and these lives, understanding, so many things are there. So it takes time. But at least one can talk about it. So the atmosphere is created. You can talk to people, tell them that we have found the truth and it's very simple. You can't pay for it. It just works. It's spontaneous. It's a living process. It's an evolutionary process. You can talk like that. Not about me, but about Sahaja Yoga in an abstract manner. And it's such a wonderful thing. One should do it. All such talks are going to help us a lot. Though I would say those who listen to you may not get realization. But at least in the atmosphere it will be. And that is going to help us a lot. If it is in the atmosphere, people know that there's something like this coming up. For you people, of course, you have to work hard. And you have to become Sahaja Yogis. Becoming is a little bit a difficult task sometimes, because there's this great Mr. Ego, or maybe certain conditionings, you see, that people can't give up. And that they find it difficult to get out. But if you know how to raise your Kundalini, she will manage it. She knows how to do it, and she will give you that status. But first and foremost thing is to meditate and to raise your Kundalini. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake, and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again, you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You are not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence, is for your good, and that you have to do it because it is good for you to begin with. And then for the good of the humanity. You are doing for the good of the humanity. Now, some people who come for the first time will have lots of doubts because of ego. They have lots of doubts because of ego. How can that be? How can this be? All kinds of things they ask.
Now you have to say that first of all, you develop your insight, you develop your enlightenment. Your light is not sufficient. In the light only there are no doubts. Supposing in darkness you think that this table has no cover, it's all right. You can think whatever you like, but when there is light, you see for yourself there is a beautiful cover on top of this table. In the same way, it happens to us that we have to achieve a state, and once we achieve that state, then there's no question, there's no doubt, there's nothing, and you become so empowered. It is such a simultaneous thing. It works as soon as you achieve something, it works. When it works, then you are convinced. I'd say it's a very beautiful new chain starts within yourself, and then you really start enjoying your joy of yourself. Now, it is for your gain you have come to Sahaj Yoga, not for anybody else's gain. First of all, your gain. And once you gain something, then you can only help others to do something about it. So, it is important to understand the first rule of Sahaj Yoga is that you look at yourself. How are you? Are you really progressing? Or you are worried about other things like your business, this, that. Or you are worried about your ascent. What are you worried about? Are you worried about your ascent? If you are worried about your ascent, what are you doing about it? That has to be the main object of life. The rest of the things follow it. Once you ascend, the whole cosmos can look after your problems. But you must ascend into the kingdom of God. That's the main point is. So, first of all, you have to ascertain about yourself. Am I ascending? Am I transforming? Am I giving up all my bad habits? Am I getting rid of my temper? Am I getting peaceful? Am I now sweet? Or am I now still the same horrible criticizer of others? Just put your attention to yourself and see for yourself. It's like a mirror. You start seeing yourself in the mirror, what's wrong with you. And then you try to correct it. Now, second point is that you must see your vibrations, what centers you are catching, yourself. For that, you have to give yourself a bandhan. You give yourself a bandhan and see for yourself what's wrong with you. When you give yourself a bandhan, you will know about your chakras. And you'll be amazed. So that is how first pay attention to yourself. You find out what's wrong with you. Some of you might be having terrible ego. Then maybe you might be having a very bad Agya Chakra. Then you should find out, have you got Agya Chakra? This is ego. Then there's a very good remedy in Sahaj Yoga, which may look ridiculous, but it's very good remedy, is to beat yourself with shoes, as they know is the beating with the shoes. It's called as a shoe treatment. Now, then you have to go further. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do hatha yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped
through this kind of a treatment which treats one side of your being. The left hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. Right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. In the morning time, you have to give yourself a bandhan when you are going out. Don't go out without giving a bandhan. And attention should be all the time inside, in the sense that you're walking on the road, people have habit of seeing this, seeing that, seeing like that. The attention gets frittered away. What you should do is to see about 3 feet or 4 feet at the most from the ground and not above, because you can see all the beautiful children, flowers, everything. There's nothing very beautiful about that. So better is to see only up 3-4 feet. If possible, to fix your attention so the attention becomes concentrated and you feel very relaxed and relieved of too much of wobbling of your eyes. Eyes are very important. Very important, and as you will notice, because you are all realized souls, that your eyes now have got a glint, a kind of a light in the eye. And that light shows that you are realized souls. So best thing is that you should try to put your attention within yourself to see for yourself how far you have come through your vibrations. Know yourself what is required in you. First and foremost thing, the light has to be clean. Then see how far you can reach your light, how far you can increase your dimension, how far you can go with others. I hope this small little explanation about your meditation and your method of rising and ascending will help you to grow further. But I don't mind if you have any questions, I would like to answer them. May God bless you. May God bless you. May God bless you. Mataji, it's through meditation and through using the fire, and we try to be taught this awareness, and we try to control our thinking. But many times what happens to me is, even though I meditate and thoughts come into my head, they just come all of a sudden, and I know they're not part of me. Is there a method to control
See, you must raise your Kundalini. Try to raise it. Put your attention to your Sahasrara. Say, Mother, come in my head. As soon as Kundalini crosses the Agya, you cannot have those thoughts. You should allow this simple method also, that if you see any thought coming in, you should say, I forgive. I forgive is a very big mantra. Say that, thought will stop. This week we were talking about a similar experience that many of us have when we listen to your lectures, either mostly when we listen to the tapes or watch the videos. And if it happens to be those times when we're fortunate enough not to be to the left or to the right, but to be as centered as we can be, and we're listening attentively to everything you say, why is it that sometimes right afterwards someone would ask something about the tape, and often we can't remember consciously a word of what we heard? It wasn't that we were off thinking or that we were, upset. We were listening attentively, but then afterwards, it's not a conscious thing that we can recall or speak about. We were talking about that this week. It seems What to happen happens? often. What happens? That after listening to one of your tapes, sometimes we can't remember what you said, even if it's not one of those times when we're to the left or to the right. If we seem to be relatively It has an focused. effect, all right. It has an effect. But after that, I think you all should go into meditation for a while. After listening to my lecture, you just go into my meditation. Actually, my lectures are not to be understood by your brains, but through your Kundalini and through your heart. So it doesn't matter if you don't remember something, it's all right. It's so many lectures I've given. How can you remember? I also don't remember much of it. But it will come handy. Whenever you want to use some words or sentence, it will come handy. You will not know from where it is coming. It's all recorded. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Sri Rama was so much loved by the people where he ruled in that state. But he was such an humble man that in all his character you see the beauty.
தாய், தாங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், என்றென்றும் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை நிலைநிறுத்தி வைத்திடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் அன்பு பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. எங்களின் இந்த வேண்டுதலானது வாய் உதட்டளவில் அல்லாமல் முழுமையான இதயத்திலிருந்து நாங்கள் கூறுவதோடு எங்களின் செயல்களிலும் நாங்கள் அதை பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். இன்றைய நாளில் அழகான தியான நிலையை எங்களுக்கு உணர்த்தியதோடு தங்களின் அன்பு மொழியை நாங்கள் கேட்பதற்கும் சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய நாளின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.